ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 10/7/2024 புதன்கிழமை. இன்றைய கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுனராசியில் சூரியன், கடகராசியில் புதன் சுக்கிரன், கன்னிராசியில் கேது, மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி. சந்திரனை பொறுத்தவரையில் காலை 10 மணி வரை மகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு மாலை 6:30 மணி வரை உத்திர நட்சத்திரம் முதல் பாகத்தில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இதுதான் கிரக நிலைகள். 12 ராசிகளின் வரிசையில் தினசரி சுப யோகம் தருகின்ற 3 ராசிகள், சுப யோகம், அதே வேளையில் சுப விஷயங்கள், சுப பலன்கள் நடக்கக்கூடிய 3 ராசிகள் எவை என்று பார்த்தோமானால், இன்றைய நாளை பொறுத்தவரையில் கன்னிராசி, துளாராசி, விருச்சிக ராசி, இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களும் சுபயோக பலன்களும் நடக்கவிருக்கின்றன. முதலில் கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கேது, ஜென்மராசியில் கேது, 7 ராகு. சந்திரனாகப்பட்டவர் 12 இருக்கிறார். இவர்களுக்கு லாபஸ்தானம், அதாவது 11ஆம் இடம் என்று சொல்லும் இடத்தில் புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சூரியன். இவ்வாறாக கிரகநிலைகள் இவர்களுக்கு சற்று நன்றாகவே இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இவர்களுக்கு மாலை 6:30 மணிக்கு மேல் ஜென்மராசிக்கு சந்திரன் வருகிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் வருமானம் என்பது இயல்பாக வந்து சேரும். பொருள் வரவு உண்டு, தனவரவு உண்டு, தன லாபம் உண்டு. வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, முக்கியமாக அனைத்து வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்று மிக மிக பிரமாதமாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரை. ஆனால் இவர்களுடைய மனது தான் சற்று கலக்கமாக இருக்கும். ஏனெனில் சந்திரன் கேதுவுடன் இணைவதால், மனோகாரகனான சந்திரன் கேதுவுடன் இணைவதால் சற்று குழப்பமாக இருப்பார்கள். ஆனாலும் அவருடைய வேலையில், அவருடைய பணியில் சரியாகவே செயல்படுவார்கள் இன்று நாள் முழுவதும். அதாவது எவ்வித முயற்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து முயற்சிகளும் இன்று வெற்றியடையும். கடின உழைப்பு இருக்கும், உழைப்புக்கேற்ற பலன் இருக்கும். ஒருவேளை சில பேர் தங்கள் உறவினர்களுக்காக எங்காவது வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் பிரயாணம் உண்டு, பயணம் உண்டு இன்று இரவு. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் கன்னிராசிக்காரர்கள். இரண்டாவதாக துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 10 சந்திரன் 11ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், ராசியாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தில். பெண்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள், அதாவது ஃபேன்சி ஸ்டோரு, அதே போல் பெண்களுக்கான உபகரணங்கள் என்று சொல்லி வரும்போது ஃபேன்சி ஸ்டோர் சொல்லலாம். இரண்டாவது ஆடைகள், சாரீஸ், சுடிதார், இது போன்ற பெண்கள் உபகரணங்களான ஆடைகள், சேலைகள். அதே வேளையில் நகைகள் கூட சொல்லலாம். நகை கடைகள், கவரிங் நகைகள், இது போன்ற பெண்கள் உபயோகிக்கக்கூடிய உபகரணங்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மிக பிரமாதமாக இருக்கும். வியாபாரம் நன்றாகவே இருக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டு. தன்னுடைய, அதாவது ஆணாக இருந்தாரானால் துளாராசிக்காரர், தன்னுடைய மனைவியால் இன்று அனுகூலம் உண்டு. மனைவியினுடைய வீட்டாரால், அதாவது மனைவியினுடைய உறவினர்களால் இன்று அனுகூலம் உண்டு. மனைவி வீட்டை சேர்ந்தவர்கள் யாரேனும் விருந்தினர் கூட வீட்டுக்கு வரலாம்.
அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு நல்ல செய்தி வீடு வந்து சேரும். வெளிவட்டார தொடர்புகளால் பெண்களால் நன்மை உண்டு. இவ்வாறாக இன்று நாள் முழுவதுமே துளாராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கவே காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள். மூன்றாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி செவ்வாயாகப்பட்டவன் 6ஆம் இடத்தில் மேஷராசியில் ஆட்சி பலனுடன் இருக்கிறார். சரியாக 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள், வீடு, நிலம், மனை போன்ற வியாபாரத்தில் இருப்பவர்கள், மீடியேட்டர்ஸ் இருப்பவர்கள், அதை மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களாக இருந்தால் கூட இன்று மிகவும் அருமையாக இருக்கும். நிறைய பத்திரப்பதிவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அக்ரிமெண்ட் போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வருமானம் அதிகப்படியாக வருவதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்கள். இரண்டாவதாக பில்டிங் மெட்டீரியல்ஸ் என்று சொல்லக்கூடிய செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட்டு, கம்பி இது போன்ற வியாபாரம் செய்திருக்கக்கூடியவர்கள், மொத்தமான வியாபாரிகளோ சில்லறை வியாபாரிகளோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் லாபமும் உண்டு, ஏற்றமும் உண்டு, வியாபாரமும் அதிகமாக உண்டு. இவ்வாறாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பொருளாதார லாபம் உண்டு, பொருள் வரவு உண்டு, தன லாபம் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். 12 ராசிகளின் வரிசையில் தினந்தோறும் ஏதேனும் ஒரு ராசி சந்திராஷ்டமத்தின் பிடியில் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்களுக்கு மாலை 6:30 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது கூட. எனவே மகர ராசிக்காரர்கள், ராசியாதிபதி சனி 2இல் வக்ரமடைந்திருக்கிறார். சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து சனி பகவானை பார்வையிடுகிறார். எனவே சற்று கலக்கத்துடன் தான் இருக்கிறீர்கள். எவ்வித கலக்கமும் இல்லை, குழப்பமும் இல்லை. 6:30 மணிக்கு மேல் தங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பது விடுவித்து விடுகிறது. அதுவரையில் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல், எவ்வித பிரச்சனையும் ஏற்படுத்தி கொள்ளாமல், வெளிவட்டார தொடர்புகளில் மிகவும் மென்மையாகவும் தன்மையாகவும் நடந்து கொண்டு தங்களுடைய காரியத்தை நகர்த்தி கொள்ளுங்கள். இன்று ஒரு நாள் மட்டும் மகர ராசிக்காரர்கள். மற்றபடி உடல் நலம் நன்றாக இருக்கிறது, பொருள் வளமும் நன்றாக இருக்கிறது. உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்கள் சுதாரித்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.